ரதிய காடுப்படியில் இன்றைக்கி வெரைட்டி ஆஃப் தோசை 46 இன்றைக்கி நம்பர் 46. இன்றைக்கி என்ன தோசை போடுறோன்னா, அக்கா இது புடலங்காப்பா, தோலை சீவிட்டு நல்லா அலசிட்டு வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம இந்த இந்த நடு துருவலாக இருக்குல்ல, இது ரொம்ப பெருசு இல்லாமல் இந்த பக்கம் வந்து பெருசாக இருக்கும். இந்த நடுவாக இருக்குல்ல, இந்த துருவலில் கொஞ்சம் நல்லா தோலை சீவிட்டோம்ல, இந்த விதை இல்லாமல் துருவிக்கலாம். அக்கா இப்போ துருவிட்டேன். இந்த அளவு வந்திருக்குது. இது ஒரு தோசைக்குள்ள அளவு தான் அக்கா எடுத்திருக்கேன் புடலங்காய். இந்த விதை வந்துடுது நம்மளுக்கு தேவையில்லை, இதை தூக்கி போட்டுடலாம். அது துருவும் போது இந்த விதை வரும், அந்த விதையே நம்மளுக்கு தேவையில்லை. அது இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி, மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட் எடுத்திருக்கேன். ஏற்கனவே தோசை மாவில் சால்ட் இருக்கும், இது புடலங்காய்க்காக உள்ள சால்ட்டு தான். கொஞ்சமாக இது சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து பெரியவங்களுக்குனா போடுங்க, குழந்தைங்களுக்குனா வேணும். இது நம்ம பெரியவங்களுக்குங்கிறதுனால அக்கா வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இனிமேல் இதை இப்போ இந்த புடலங்காய் தோசை ஊற்றுறதுக்கு ஒரு கரண்டி மாவு தான் அக்கா எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு குழந்தைங்க இந்த நீர் காய் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. தண்ணி காய் வந்து சாப்பிடணும். இது நாட்டுக்காய், இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லதுப்பா. அதனால் இது சாப்பிட மாட்டாங்க. புடலங்காய் சாப்பிடாதவங்களுக்கு தான் இந்த தோசை. இது இப்போ இந்த புடலங்காய் எடுத்து போட்டுடலாம். போட்டு இப்போ நம்ம மாவு நல்லா தோசை வர்ற பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இப்போ அக்கா தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு அந்த புடலங்காய், அந்த சில்லி ஃப்ளாக்ஸு, இப்போ மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கரைச்சிட்டோம். இப்போ வந்து தோசை ஊற்றலாம். இது குழந்தைங்களுக்கு நாங்கள் குட்டி குட்டி தோசையாக கூட ஊற்றி கொடுத்தா கொஞ்சம் டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ நாட்டுக்காய் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, சொரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய்லாம். அதனால் இப்படி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் அக்கா. இது கொஞ்சம் இதுக்கு வந்து அக்கா வந்து இதுக்கு பட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பட்டர்னால் கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அதனால் அக்கா இதுக்கு கொஞ்சம் பட்டர் தான் போடுறேன், ஆயிலெலாம் போடாமல். இது கொஞ்சம் நல்லா வாசனையாக டேஸ்டியாகவும் இருக்குமா, கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ருவாங்க. அதனால் நீங்கள் பட்டர் போட்டே செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் தடவிட்டு இந்த தோசை வந்து கொஞ்சம் திக்காக தான் ஊற்றுங்கப்பா. ஏன்னா மெலிசாக ஊற்றி முருகலாக எடுத்திங்கன்னா இதனுடைய சத்து போயிடும், அந்த புடலங்காயிலுடைய சத்தே போயிடும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போது அடிப்பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். போதும், வெண்ணெய் போட்டது பட்டர் அவ்வளோ போதும்பா. அவ்வளோதான் அக்கா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தோசை எடுத்துடலாம். ரொம்ப அடிப்பக்கம் வேக விட்டால் அதனுடைய ஹெல்த்தியாக போயிடும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியாக முறுமுறுன்னு புடலங்காய் தோசை, புடலங்காய் பட்டர் தோசை ரெடி. இந்த பட்டர் வாசனையே கமன்னு இருக்கும்பா. அதனால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. இந்த தண்ணி காயெல்லாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வெங்காய சட்னி, உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ அதை வச்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புல போய் சேர்ந்துடும். இந்த க்ரீனிஸாக பாருங்கள், புடலங்காய் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம் நம்ம ஒரு தோசைக்கு. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது புடலங்காய் பட்டர் தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா ரதிய காடுப்படியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்கா கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.